மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 55. மனோரஞ்சனின் வீடு. மதியம் மணி 12. சமையல் வேலைகளை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு ரிலாக்ஸாக சோஃபாவில் அமர்ந்து அன்றைய தினசரி பேப்பரை பார்த்து கொண்டிருந்தார் ஜெயலட்சுமி. கண்கள் என்னவோ பேப்பரை மேய்ந்து கொண்டிருந்தாலும் மனதிற்குள் ஏதேதோ சிந்தனைகள். காலையில் அவர் வெளியே வாசல் தெளித்து கோலம் போட்டுக் கொண்டிருக்கையில் மகன் வந்து நின்ற கோலம். வெறும் ஷார்ட்ஸும் டீஷர்ட்டும் கலைந்த தலைமுடியும் சிவந்த கண்களுமாக. அவன் அகால வேளையில் வருவது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் அந்த தோற்றம் ஏதோ உலகத்தையே ஓடி களைத்தவன் போல அப்படி ஒரு சோர்வு அவன் உடலிலும் முகத்திலும். எதையோ பறிகொடுத்தவன் போல் ஒரு தவிப்பு அந்த சிவந்த விழிகளில். விடிய விடிய விழித்திருந்து வேலை செய்திருந்தாலும் தாயை காண்கையில் பூவாய் மலரும் அவனது முகம், அந்த கண்களில் தெரியும் ஒளி, இவை எதையுமே இப்போது அவனிடம் காண முடியவில்லை. மேலும் எவ்வளவுதான் அவசரம் என்றாலும் எந்த நேரமானாலும் வீட்டிலிருந்து கிளம்பி மருத்துவமனைக்கு போவான். அதுபோல மருத்துவமனையிலிருந்து கிளம்பி வீட்டிற்கும் வருவான். ஆனால் வீட்டை விட்டு வெளியே செல்கையில் என்றுமே இந்த மாதிரி உடல் தெரியும்படி உடை அணிய மாட்டான். முழு பேண்ட் அல்லது ட்ராக் பேண்ட் போட்டுக்கொள்வான். அந்த அளவிற்கெல்லாம் மனோரஞ்சன் சோம்பேறி கிடையாது. ஆனால் இன்று அவன் வந்து நின்ற கோலம் அவருக்கே சரியாகப்படவில்லை. அவனிடம் எதையும் விசாரிக்கும் பழக்கம் அவருக்கில்லை. ஆனால் இப்போது ஏதோ ஒன்று மனதிற்குள் உறுத்தி கொண்டே இருந்தது. சமீப நாட்களாகவே மகன் சரியில்லையோ என்பது மாதிரியான எண்ணம். பெரும்பாலும் அவன் வீட்டில் தங்குவதே இல்லை. கேட்டால் எல்லாம் எமர்ஜென்சி சர்ஜரிமா என்றான். இதற்கு முன்பும் இதே மாதிரி சர்ஜன் தானே அவன். இப்படி அவசரமாக நிறைய அறுவை சிகிச்சைகளை செய்திருக்கிறான். தவிர்க்க இயலாத நேரங்களில் மருத்துவமனைகளில் தங்குவானே தவிர இயன்றவரை எந்நேரமானாலும் வீட்டிற்கு வந்து விடுவானே. இப்போது மட்டும் என்ன? இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. அது அவன் தாயோடு செலவிடும் நேரம். எந்த நேரமாக இருந்தாலும் வீட்டிற்கு திரும்பி வந்தால் தாயோடு அமர்ந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டுத்தான் படுக்கவே செல்வான். அதுவும் இது மாதிரி விடியற்காலை வேளைகள் என்றால் ஜெயலட்சுமி அவனுக்கென்று சூடாக காஃபி போட்டுக் கொடுப்பார். அதை ரசித்து குடித்துவிட்டுதான் படுக்கவே போவான். இப்போதெல்லாம் அவன் தாயோடு பேசுவது வெகுவாக குறைந்துவிட்டது. அதைத்தான் ஜெயலட்சுமியால் தாங்க முடியவில்லை. திருமணம் தள்ளி போகிறது என்பதற்காக வருத்தப்படும் ஆள் மனோரஞ்சன் கிடையாது. அதுவும் ஜெயலட்சுமிக்கு நன்றாக தெரியும். பிறகு என்னவாக இருக்கும்? கணவர் ஜெகநாதனிடமும் இதை பற்றி பேசுவதற்கு தயக்கமாக இருந்தது. சொல்வதையெல்லாம் நன்றாக தஞ்சாவூர் பொம்மை போல தலையை ஆட்டி ஆட்டி கேட்டுவிட்டு கடைசியாக உனக்கு மட்டும் எங்கிறது தான் இப்படியெல்லாம் சந்தேகம் வருமோ என்று சலிப்பாக சொல்லிவிட்டு கடைசியில் மிக எளிதாக ஒரு பைத்தியக்கார பட்டத்தையும் சூட்டிவிட்டு போய்விடுவார். கவலையாக நிமிர்ந்து மாடியை பார்த்தார் ஜெயலட்சுமி. காலையில் போய் படுத்தவன்தான் இன்னும் எழுந்திருக்கவில்லை. ஒரு காஃபி பால் எதையுமே குடிக்கவில்லை. காலை உணவும் சாப்பிடவில்லை. இப்படியெல்லாம் முரட்டுத்தனமாக தூங்கவே மாட்டான் மனோரஞ்சன். மணியை பார்த்தவர் வேறு வழியின்றி மகனை எழுப்புவதற்காக மாடியிலிருந்து அவனது அறைக்கு சென்றார். ஜெயலட்சுமி எப்போதுமே மகனை எழுப்புகையில் தூரமாக நின்று அதிக சத்தமாக அழைக்க மாட்டார். கட்டிலில் அவன் அருகே அமர்ந்து காதருகே குனிந்து மிக மென்மையான குரலில் அழைப்பார். அதே பழக்கத்தில் இப்போதும் மகன் பக்கமாய் குனிய சட்டென்று அவன் மீது பால் வாடை வீசியது. அதிகாலையில் பால் குடித்து முடித்ததும் குழந்தையை வாங்கிக் கொண்ட மனோரஞ்சன் அவனை தலைக்கு மேலே தூக்கி பிடித்து ஆட்டிவிட்டு கீழே இறக்க அதிகமாக குடித்திருந்த பாலை சட்டென்று வாந்தி எடுத்து விட்டான் கமல் மனோரஞ்சனின் நெஞ்சின் மீது. மகன்தானே என்று அசட்டையாக டிஷ்யூ பேப்பரை வைத்து வெறுமனை துடைத்து போட்டான். அதை கழுவக்கூட இல்லை. அதன் பிறகு மஞ்சரியோடு சண்டை போட்டுக்கொண்டு வெறும் டீஷர்ட்டை அணிந்து கொண்டு வந்தான். அந்த பால் இப்போது ஒரு மாதிரி கொச்சை வாடை அடிக்க முகத்தை சுளித்தார் ஜெயலட்சுமி. ஆனால் சந்தேகம் வரவில்லை. காரணம், மகன் பார்ப்பது மருத்துவ தொழிலாயிற்றே. ஏதேனும் குழந்தையை தூக்கியிருப்பான். அந்த குழந்தை பால் கக்கி இருக்கலாம் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டார் அந்த தாய். ரஞ்சிமா. பூபால் செவிகளை வருடுவது போன்று அத்தனை மென்மை ஜெயலட்சுமியின் குரலில். மிக மெதுவாய் தூக்கம் கலைந்து எழுந்தான் மனோரஞ்சன். நீ எழுந்திருச்சு வருவன்னு ரொம்ப நேரமா கீழேயே இருந்தையா. நீ வர்ற மாதிரி இல்லை, அதான் உன்னை எழுப்பலான்னு மேலே வந்தேன். வெறும் வயித்தோட இப்படி கிடந்து தூங்குனா எப்படி? காலையிலையும் ஒன்றும் சாப்பிடல. சமைச்சிட்டேன், வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா படுத்துக்கோ என்றார் ஜெயலட்சுமி. இரு கைகளாலும் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு தாயை பார்த்தான் மனோரஞ்சன். சரிம்மா, வரேன். நீங்கள் கீழே போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் குளிச்சுட்டு வரேன். மகன் குளிக்கப் போக கீழே வந்தார் ஜெயலட்சுமி.
சிறிது நேரத்திற்கெல்லாம் குளித்து முடித்து சாப்பிடுவதற்காக வந்தான் மனோரஞ்சன். மகனுக்கு பரிமாறிவிட்டு பக்கத்திலேயே நின்றவரை பார்த்து, நீங்களும் சாப்பிடுங்கம்மா என்றான் மனோரஞ்சன். வேண்டாம்யா, மணி பாரு 1 கூட ஆகல. அப்பா வரட்டும், அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடு, நீ தான் காலையில கூட சாப்பிடல. சாப்பிட சாப்பிட மண்டைக்குள் ஒரே யோசனை. மஞ்சரி ஏன் அப்படி கீழ்த்தரமாக தன்னை சொன்னாள்? காலையில எந்திரிச்சதும் பாட்டி அவனை தேடி இருப்பாங்களே, என்ன பதில் சொல்லியிருப்பாள்? உண்மையை சொன்னால் பாட்டி அவளை பேத்தின்னு கூட பார்க்காம அடிச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வருவதற்கென்று காரில் ஏறியதுமே தனது போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைத்து விட்டான் மனோரஞ்சன். அந்த அளவிற்கு மனம் வேதனையாக இருந்தது. இந்த மனநிலையோடு போனால் அவனால் எந்த ஆபரேஷன்களையும் வெற்றிகரமாக செய்ய இயலாது, தோல்வியில்தான் முடியும். அதனால்தான் யாருக்கும் தன்னுடைய தொடர்பு கிடைக்கக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக போனையே அணைத்து வைத்து விட்டான். நிமிர்ந்த தாயை பார்த்தான் மனோரஞ்சன். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று அங்கேயும் இங்கேயுமாக அல்லாடுவதற்கு பதில் பேசாமல் தாயிடம் உண்மையை சொல்லிவிட்டால் என்ன? தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக தாய் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். எப்போதும் ஒருவித மன உளைச்சலோடும் குழப்பத்தோடும் சுற்றி கொண்டிருப்பதற்கு பதில் தாயிடம் உண்மையை சொல்லிவிட்டால் அந்த வேதனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். குறைந்தபட்சம் நிம்மதியாகவாவது இருக்கலாம். என்றாவது ஒரு நாள் பெற்றவர்களிடம் மஞ்சரியையும் குழந்தையையும் பற்றிய உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். காரணம், அவர்கள் இருவரும் தான் அவனுடைய உலகம் என்று ஆகிவிட்டது. அவளை விடுத்து அவன் இன்னொரு வாழ்க்கையை நிச்சயமாய் தேடிக்கொள்ளப் போவதில்லை. அப்போது அவள் மீது இருந்த கோபத்தில் அம்மா பார்க்கும் பெண்ணை கல்யாணம் பண்ணிக் கொள்கிறேன் என்று சொன்னானே தவிர கனவிலும் கூட இன்னொரு பெண்ணை மனைவியாக அவனால் நினைத்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவன் தரம் தாழ்ந்தவனும் அல்ல, மலர் விட்டு மலர் தாவும் வண்டும் அல்ல. பதின்ம பருவத்தில் கூட அந்த மாதிரியான எந்த எண்ணமும் அவனுக்கு வரவில்லை. பக்குவப்பட்ட இந்த 29 வயதிலா வந்துவிடப் போகிறது? சாப்பிடாமல் குனிந்து தட்டையே பார்த்து கொண்டிருந்த மகனின் தோளை தொட்டு உசுப்பினார் ஜெயலட்சுமி. என்னையா சாப்பாட்டையே உத்து பார்த்துட்டு இருக்க? நல்லா அள்ளி சாப்பிடியா? குழம்பு நல்லா இல்லையா? இல்லம்மா, குழம்பு எப்பவும் போல ரொம்ப டேஸ்டா இருக்கு என்று சொன்னவன் மெதுவாக தாயை நிமிர்ந்து பார்த்து, அம்மா என்றான். என்னையா, என்ன வேணும்? கூட்டு வைக்கட்டுமா என்று பரபரத்த ஜெயலட்சுமி கிண்ணத்தில் இருந்த மட்டன் சுக்காவை கரண்டி நிறைய அள்ளி அவன் தட்டில் வைக்கப் போக கையை நீட்டி தடுத்தான் மனோரஞ்சன். அதெல்லாம் வேண்டாமா, இருக்குது போதும் என்றவன் மிகவும் தயங்கியபடியே, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா என்றான் இறங்கிய குரலில். கனிவாக அவனை பார்த்த ஜெயலட்சுமி மெதுவாய் அவன் தலைமுடியை வருடிவிட்டு, எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்யா, நீ முதல்ல சாப்பிடு என்று சொல்ல அந்த கனிவில் மனோரஞ்சனின் கண்கள் கலங்கிவிட்டன. சட்டென்று தலையை குனிந்து தனது கண்ணீரை மறைத்து கொண்டவன் சாப்பாட்டை தொடர்ந்தான். சாப்பிட்டு முடித்து கை கழுவி கொண்டிருந்த மனோரஞ்சன் டேபிளில் இருந்த பாத்திரங்களை சீராக எடுத்து அடுக்கிக் கொண்டிருந்த தாயை பார்த்தான். சொல்ல வேண்டும் என்று நினைத்த விஷயங்கள் முள்ளாக மாறி தொண்டைக்குழிக்குள் இன்று குத்துவது போல் இருந்தது. இத்தனை நாட்களாக மிகவும் சின்ன விஷயம் என்று நினைத்த மஞ்சரியின் விஷயம் இப்போது மிக மிக பெரிய விஷயமாக மாறி அவனை மிரட்டியது. தன் மீது பெரிய நம்பிக்கை வைத்திருந்த தாய்க்கும் தந்தைக்கும் அநீதி இழைத்துவிட்டோம் என்று மனமலர வேகமாக மாடியை நோக்கி நடந்து விட்டான். பாதிப்படியில் அவன் ஏறிக்கொண்டிருக்கும் போது, ரஞ்சிமா என்ற தாயின் குரல் அவனை நிறுத்தியது. என்னவோ பேசணும்னு சொன்னியா, பேசாமலே போறியே, என்ன என்று கேட்க தடதடத்து அதிர்ந்தது மனோரஞ்சனின் இதயம். அம்மா என்று அழைத்து எதையோ சொல்ல வந்தவன் அதை சொல்லாமலேயே மயங்கி கீழே விழுந்திருந்தான். அத்தியாயம் 56. கேலக்ஸி மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள் மனோரஞ்சனை. ஐசியூவில் அவனுடைய நண்பன் பாலா அவனை பரிசோதித்துக் கொண்டிருக்க, வெளியே இருக்கையில் கணவர் ஜெகநாதனின் தோள் சாய்ந்து அழுது கொண்டிருந்தார் ஜெயலட்சுமி. அவருடைய உடம்பு இன்னமும் நடுங்கிக் கொண்டிருந்தது. எதையோ சொல்வதற்காக அம்மா என்று வாய் திறந்த மனோரஞ்சன் அடுத்த நொடியே தலையை பிடித்துக்கொண்டு அப்படியே கீழே சரிந்து விழுந்து படிகளில் உருள உயிரே போய்விட்டது போல கிடந்து துடித்தார் ஜெயலட்சுமி. 5 வயது குழந்தையா, இல்லை 10 வயது சிறுவனா தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுவதற்கு? 29 வயது ஆண் மகன், நல்ல வளர்த்தியும் அதற்கேற்ற உடலுமாக மிகவும் கம்பீரமான ஆஜானுபாகுவான உருவம். அவனுடைய ஒரு விரலை கூட ஜெயலட்சுமியால் அசைக்க இயலவில்லை. பதட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றே அவருக்கு தோன்றவில்லை. மூளையெல்லாம் மறத்துவிட்டது போல யோசிக்கவே மறந்தார். மகனை கட்டிக்கொண்டு ஜெயலட்சுமி அழுது கொண்டிருக்கையில்
நல்ல நேரமாக வெளியே போயிருந்த ஜெகநாதன் வீட்டுக்கு வர உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துக் கொண்டு வந்தார்கள். ஜெயலட்சுமியின் மனதில் இருந்த சந்தேகம் இப்போது ஊர்ஜிதமாயிற்று. மகன் மனதிற்குள் எதையோ வைத்து புழுங்குகிறான். அதை தன்னிடம் சொல்வதற்கு தவிக்கிறான். சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்லாமல் அவன் மாடிக்கு போன போதே பேசாமல் அமைதியாக இருந்திருக்க வேண்டுமோ? அவர் கூப்பிட போய்தானே அவனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று தனக்குள்ளேயே எண்ணி எண்ணி குமைந்து கொண்டிருந்தார் ஜெயலட்சுமி. மனோரஞ்சனுக்கு தகுந்த சிகிச்சை அளித்துவிட்டு வெளியே வந்தான் டாக்டர் பாலா. அவனை கண்டதும் பதறி எழுந்தார் ஜெயலட்சுமி. பதட்டப்படாதீங்கம்மா, அவன் நல்லா இருக்கான். அவன் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பர்ஃபெக்டா ஃபிட்டா இருக்கான். வாங்க, உங்க 2 பேர்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசணும் என்று ஜெயலட்சுமியையும் ஜெகநாதனையும் தனது அறைக்கு அழைத்து சென்றான் பாலா. தங்களை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்த பாலாவை கலவரமாக ஏறிட்டார் ஜெயலட்சுமி. ஏண்டா வந்ததிலிருந்து இப்படியே பார்த்துட்டே இருக்க? என்னென்ன விஷயத்த சொல்லு. எனக்கு வைத்த கலக்குது. ரஞ்சனுக்கு ஒன்றும் இல்லை தானே? அவன் நல்லதானே இருக்கான்? அம்மா, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அவன் உடம்பு பக்காவா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. சாதாரண மயக்கம்தான். ஊசி போட்டு தூங்க வச்சிருக்கேன். நான் யோசிக்கிறது என்னன்னா, உங்களுக்கு தெரியாம அவன் ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கானா? ஸ்ட்ரெஸ் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பத்தி பேசத்தான் உங்களை கூப்பிட்டேன். பாலா கேட்க கேட்க தலையை அழுத்தமாக பிடித்து கொண்டார் ஜெயலட்சுமி. பிறகு காலையில் நடந்த விஷயங்களையும் தன் மனதில் இருந்த சந்தேகங்களையும் ஒன்றுவிடாமல் அவனிடம் சொல்ல யோசனையாய் தாடையை தேய்த்தான் பாலா. ஜெயலட்சுமி பேச பேச கண்கள் விரிய அவரையே பார்த்து கொண்டிருந்த ஜெகநாதன் பிறகு, ஏன் ஜெயா, இவ்வளவு சந்தேகம் உன் மனசுல இருந்திருக்கே, இதுல எதையாவது ஒண்ணு நீ என்கிட்ட சொன்னியா என்று ஆதங்கமாக கேட்க, சொன்னா மட்டும் அப்படியே காது கொடுத்து கேட்டு கிழிச்சிருவீங்களாக்கும். நல்லா மாடு மாதிரி தலையாட்டி விஷயத்தையெல்லாம் கேட்டுட்டு கடைசியில என்ன கேவலமா ஒரு பார்வை பார்த்துட்டு போவீங்க. உங்களை பத்தி தெரியாதா எனக்கு? அதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல என்று ஜெயலட்சுமி கொஞ்சம் சத்தமாக பேச அமைதியானார் ஜெகநாதன். உண்மை சுட்டது போல. நிஜமும் அதுதானே? அம்மா, அப்பாவை திட்டாதீங்க என்று பாலா இடைப்புக, இல்ல பாலா, நான் சொல்ற எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டாரு. என்ன சொன்னாலும் சரி. அதென்ன, ஊர் உலகத்துல எந்த பொம்பளைக்குமே வராத சந்தேகமெல்லாம் உனக்கு மட்டும் வருதுன்னு நக்கலா கேட்பாரு. அதனாலதான் ரஞ்சன் விஷயத்தை நான் இவர்கிட்ட சொல்லவே இல்லை. தனது மனத்தாங்கலை பாலாவிடம் சொல்லிவிட்டு கண்களை துடைத்துக் கொண்டார் ஜெயலட்சுமி. ஏதோ யோசனையில் இருந்த பாலா பிறகு திடீரென்று ஞாபகம் வந்தவனாக, அம்மா, ரஞ்சனோட போன் எங்க என்று கேட்க, தெரியல பாலா, அவன் ரூம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ஏதோ ஒரு விஷயத்த அவன் மனசுக்குள்ளே வச்சு புழுங்குறாமா. அதை உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு அவனுக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கு. அது என்ன விஷயம்னு என்னால கெஸ் கூட பண்ண முடியல. ஒருவேளை அவனோட போனை பார்த்தா ஏதாவது தெரியுமோ என்னவோ. எனக்கும் அந்த சந்தேகம்தான் பாலா. ஆனா நம்ம கிட்ட சொல்ல முடியாதபடி அப்படி என்ன ரகசியம் அவங்கிட்ட ஒளிஞ்சிருக்கு? உன்னோட மனநிலையில தான் நானும் இருக்கேன். என்னாலையும் எந்த விஷயத்தையும் கெஸ் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு என் புள்ள எந்த தப்பும் பண்ண மாட்டான். மனசெறிஞ்சு அடுத்தவங்களுக்கு துரோகமும் செய்ய மாட்டான். அப்படித்தான் அவனை வளர்த்து வச்சிருக்கேன். எனக்கும் அவனை பத்தி நல்லா தெரியுமா. நாம நினைக்கிற மாதிரி பெருசா எதுவும் இருக்காது. ஆனாலும் என்னவோ இருக்கு. அது என்னன்னு தான் நாம கண்டுபிடிக்கணும். அவனை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு நாம அதை சரி பண்ணணும். அப்பத்தான் அவன் நிம்மதியா இருப்பான். இல்லைன்னா அந்த பிரச்சனை பத்தியே யோசிச்சு யோசிச்சு அவன் பைத்தியக்காரன் ஆயிடுவான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நல்லா தூங்கிட்டு இருக்கான். குறைஞ்சது 3 மணி நேரமாவது தூங்குவான். அதுக்குள்ள நீங்க போய் அவன் போன் எடுத்து பாருங்க. உங்களால முடியாட்டி இங்க கொண்டு வாங்க, நான் பாக்குறேன். அவனோட பிரச்சனை சம்பந்தமா அந்த போன்ல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படியே கிடைக்காட்டியும் கூட பரவாயில்லமா, அவன் கண் முழிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லுவான். ஏன்னா அவனுக்கே அந்த விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட முடியாம தான் மயக்கம் போட்டிருக்கான். அந்த அளவுக்கு அந்த விஷயம் அவனை கஷ்டப்படுத்தி இருக்கு. பாலா சொல்ல கணவர் ஜெகநாதனை பார்த்த ஜெயலட்சுமி, ஏங்க, பாலா சொல்ற இதான் சரின்னு எனக்கு படுது. நிச்சயமா அந்த போன்ல ஏதாவது இருக்குன்னு எனக்கும் தோணுது. எப்படியும் ரஞ்சித் தூங்கிட்டு தான் இருக்கான். அவன் முழிக்கிறதுக்குள்ள நான் போய் அவன் போனை பார்த்து எடுத்துட்டு வரேன் என்று சொல்ல சம்மதமாய் தலையாட்டினார் ஜெகநாதன். சரி ஜெயா, நீ போயிட்டு வா. ஆனா காருக்கு டிரைவர் இல்லையே, என்ன பண்ண? சரி வா, உனக்கு நான் கார் புக் பண்ணி தரேன் என்று ஜெகநாதன் சொல்ல, அப்பா, என்னோட கார் வெளியே தான் நிக்குது. நான் டிரைவருக்கு ஃபோன் பண்றேன். அதுலயே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டும் என்று சொல்ல, சரி என்று தலையாட்டி கொண்டே
ஜெகநாதனும் ஜெயலட்சுமியும் வெளியே வந்தார்கள். வீட்டிற்கு வந்து மனோரஞ்சனின் அறைக்கு சென்ற ஜெயலட்சுமி மகனின் போனை தேட அது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்தது. போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருந்தான். போனை எடுத்து ஆன் பண்ணியவர் அதை திறக்க முயல அதுவோ பாஸ்வேர்டு கேட்டது. ஜெயலட்சுமிக்கு பிள்ளைகளின் கைபேசி மற்றும் கணவரின் கைபேசியை எடுத்து நோண்டும் பழக்கமில்லை. ஆனால் மொத்தமாக அவர்கள் குடும்பத்தில் உள்ள 4வருமே ஸ்வேதா உட்பட உபயோகப்படுத்தும் பாஸ்வேர்டு ஒன்று இருந்தது. அது கே என்ற ஆங்கில எழுத்து, அதாவது சித்தி கமலேஸ்வரியின் முதல் எழுத்து. ஜெயலட்சுமி அதை மகனுடைய போனில் உபயோகப்படுத்த தவறான பாஸ்வேர்டு என்று வந்தது. திகைத்து விட்டார் ஜெயலட்சுமி. மறுபடியும் போட்டு பார்க்க மறுபடியும் அதே மாதிரி தவறான பாஸ்வேர்டு என்றே வந்தது. 3வது முறையும் தவறாக போட்டுவிட்டால் போன் லாக் ஆகிவிடுமே. அதனால் எதுவும் செய்யாமல் போனையே பார்த்து கொண்டிருந்தார். விலை உயர்ந்த ஐபோன் வேறு. தான் ஏதாவது எடக்க மடக்காக செய்து வைத்து அதில் உள்ள தகவல்கள் அழிந்து விட்டால் அப்புறம் அவனுக்கு என்ன பதில் சொல்வது? மேலும் மனோரஞ்சன் வழக்கமாக உபயோகப்படுத்தும் பாஸ்வேர்டை மாற்றி வைத்ததிலிருந்தே இந்த போனுக்குள் ஏதோ இருக்கிறது என்பது நிச்சயமாக ஜெயலட்சுமிக்கு தெரிந்து போயிற்று. ஆக பாலா சொன்னபடி இந்த போனை கொண்டு போய் அவனிடம்தான் கொடுக்க வேண்டும். உள்ளே இருக்கும் ரகசியம் பேயா, பூதமா அல்லது தேவதையா என்று திறந்து பார்த்தால் தெரிந்துவிடுமே. மறுபடியும் வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே வந்தபோது கைப்பைக்குள் இருந்த மனோரஞ்சனின் போன் மணி அடித்தது. எடுத்து பார்த்தார். டிஸ்பிளேயில் ஓல்ட் இஸ் கோல்டு என்று இருந்தது. பின்னணியில் ஒரு குழந்தையின் படம். அதனை நன்றாக உற்று பார்த்தவர், இது மனோரஞ்சன் குழந்தையாக இருக்கும்போது எடுத்த படம் ஆயிற்றே என்று யோசித்துக் கொண்டே போனை ஆன் செய்து காதில் வைத்தார். எதிர்முறையில் யார் பேசினார்களோ, என்ன செய்தியை ஜெயலட்சுமி காதில் வாங்கினாரோ, என்னவென்று சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சியின் கலவையாக இருந்தது அவருடைய முகம். அத்தியாயம் 57. பாட்டி தங்கமழைத்தான் ஓல்ட் இஸ் கோல்டு என்று தன்னுடைய போனில் சேவ் பண்ணி வைத்திருந்தான் மனோரஞ்சன். பாட்டிதான் மனோரஞ்சனின் போனுக்கு அழைத்திருந்தார். காலையில் விழித்ததிலிருந்தே என்னவோ சரியில்லை என்று தோன்றியது பாட்டிக்கு. மனசே சரியில்லை. காரணம், காலையில் விழித்து பார்க்கும்போதே அவன் வீட்டில் இல்லை. மேலும் மஞ்சரியிடம் கேட்டால் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. உர்ரென்று முகத்தை வைத்துக் கொண்டிருந்தாள். 2 பேரும் ஒரே ரூம்ல தானே இருந்தீங்க, அவன் எங்கன்னு கேட்டா எனக்கு தெரியலன்னு சொல்ற என்று பாட்டி கேட்க, எனக்கு தெரியாது பாட்டி, உனக்கு ஏதாவது கேட்கணும்னா அவனுக்கே ஃபோன் பண்ணி கேளு என்று சொல்ல, ஏற்கனவே என்ன நடந்தது என்று தெரியாத கோபத்தில் இருந்த பாட்டிக்கு விற்றென்று உச்சந்தலைக்கு ஏறிவிட்டது கோபம். பச்சை உடம்புக்காரி என்று கூட யோசிக்காமல் பேத்திக்கு முதுகில் 4 வைத்து விட்டார். ஊசி நூலை வச்சு வாயை தச்சு போடுவேன். அம்மா பாத்துக்க, உன்னை விட எத்தனை வயசு பெரியவன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் இவன்னு சொல்ற, உனக்கு கொழுப்பு கூடி போச்சு என்றவர் மனோரஞ்சனுக்கு அழைக்க அவன் போனை எடுக்கவில்லை. அவன்தான் இங்கிருந்து கிளம்பும் போதே போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்து விட்டானே. அப்போதிலிருந்து முயற்சி செய்து கொண்டேதான் இருந்தார் பாட்டி. அவன் போனையே எடுக்கவில்லை. பாட்டிக்கு கூட கொஞ்சம் கலவரமாகிவிட்டது. மஞ்சரி எதுவும் வாய் திறந்து பாட்டியிடம் சொல்லவில்லை. ஆனால் அவளுடைய முகத்தை வைத்தே ஏதோ நடந்திருக்கிறது என்று பாட்டி புரிந்து கொண்டார். மனோரஞ்சனும் போனை எடுக்கவில்லை என்றதும் பாட்டிக்கு ஒரே பதட்டம். தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருந்தார். ஜெயலட்சுமி போனை சுவிட்ச் ஆன் செய்ததும் போனை எடுத்தது மனோரஞ்சன் தான் என்று நினைத்த பாட்டி பேசுவது யார் என்று கூட கேட்காமல், பேரப்புள்ள, காலையிலிருந்தே உன்கிட்ட பேசுறதுக்கு போனை போட்டுக்கிட்டே தான் இருக்கேன், நீ போனை எடுக்கல. இந்த மஞ்சரி கழுதகிட்ட கேட்டாலும் வாயை திறந்து ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. நான் படுக்க போகும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன? காலையில சாப்பிட்டு தான் பாட்டி வீட்டுக்கு போவேன்னு சொன்னேன். ஆனா விடியறதுக்கு முன்னையே கிளம்பி போயிருக்க. என்னையாச்சு? இவ என்ன சொன்னா? ஏய்யா ராசா, அவ என்ன வார்த்தை பேசியிருந்தாலும், அது உன் மனசை கஷ்டப்படுத்தி இருந்தாலும், அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவ சொன்னதை ஏதும் மனசுல வச்சுக்கிட்டு நீ இங்க புள்ளைய பார்க்க வராம இருந்துடாதையா. குழந்தை வேற காலையிலிருந்து இதோட 3 தடவை குடிச்ச பாலையெல்லாம் கக்கிட்டான். என்னன்னே தெரியல என்றவர், என்னையா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன், சத்தமே காட்ட மாட்டேங்கிற, உனக்கு இந்த பாட்டி மேல கூட கோவமா என்று தங்கம்மாள் கேட்க, காதில் இருந்து போனை எடுத்து அதனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் ஜெயலட்சுமி. ஏதோ புரிவது போலவும் இருந்தது, புரியாதது போலவும் இருந்தது. நடந்த சம்பவங்களை ஒன்றை ஒன்று பொருத்தி பார்க்கும்போது ஏதோ புரிந்தது. ஆனால் தெளிவாக இதுதான் என்று ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. குழப்பமாக இருந்தது. போனை அணைத்துவிட்டு மனப்பாடம் செய்து வைத்திருந்த தங்கம்மாளின் நம்பரை மகள் ஸ்வேதாவுக்கு அனுப்பி அந்த எண்ணின் லொக்கேஷனை கண்டுபிடித்து தர சொன்னார். பாட்டி, உங்க கோபத்தை எல்லாம் சாப்பாட்டு மேல காட்டினா ஆச்சா?
நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது. மேடம் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் சார் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஒருவேளை இப்போதைக்கு அவர் கோபமா இருந்தா கூட அப்புறம் சரியாயிடுவாரு. பொண்டாட்டியையும் பிள்ளையும் விட்டுட்டு அவர் வேற எங்க தான் போவாரு சொல்லுங்க? அதுக்குன்னு நீங்க இப்படி சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருக்கணுமா? காலையில ஒரு காஃபி போட்டு குடிச்சதோட சரி, பச்சை தண்ணி கூட பல்லுல படல. சாப்பாட்டு வேளையும் தாண்டி போயாச்சு. கொஞ்சமாவது சாப்பிடுங்க பாட்டி என்று தங்கம்மாளிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள் ஜீவா. காலையில் மனோரஞ்சன் இங்கிருந்து கிளம்பி சென்றதற்கான காரணத்தை மஞ்சரியும் சரியாக பாட்டியிடம் சொல்லவில்லை. மேலும் பாட்டியின் போனையும் எடுத்து அவன் பேசவில்லை. அப்போது ஏறிய டென்ஷன் பாட்டிக்கு இன்னும் இறங்கவில்லை. கடைசியாக ஜெயலட்சுமி அம்மாள் பாட்டி பேசுவதை கேட்டுவிட்டு போனை கட் பண்ணிவிட, மனோரஞ்சன் தான் கோபத்தில் போனை கட் பண்ணிவிட்டான் என்று அது வேறு பாட்டிக்கு அதிகப்படியான கவலை. முந்தானை சேலையால் கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஜீவாவை பார்த்தார் தங்கம்மாள். நீயே சொல்லு ஜீவா, நான் பயப்படுறதுல கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா இல்லையா? அப்படி இன்னும் நான் எத்தனை நாள் இருந்துட போறேன்? என்னை மட்டும் நம்பி கடைசி வரைக்கும் இவ இருக்க முடியுமா? அவளுக்குன்னு உரிமையா ஒருத்தன் வேண்டாமா? ஆசைப்பட்டு அவளையே சுத்தி சுத்தி வரான். அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது நடக்க வேண்டாமா? என்னத்தை சொல்லி அவனை நோக்கடிச்சு வெளியே விரட்டி விட்டாலோ தெரியல. பேரப்புள்ள போனையே எடுக்க மாட்டேங்கிறான். நான் தான் கிளவி கிடந்து தவிச்சிட்டு இருக்கேன். அவளை பாரு, கல்லு மாதிரி அப்படியே இருக்கா. சோத்தையெல்லாம் கொண்டு போய் அவ தலையில கொட்டு, அப்பவாவது அறிவு வருதான்னு பாப்போம். ஐயோ பாட்டி, நீங்க ஏன் இப்படி கிடந்து தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? சில சமயம் சாருக்கு தொடர்ந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. சில சமயம் போனை அவர் ஆன் பண்ணி வச்சிருந்தா கூட அவரால் எடுத்து பேச முடியாது. எங்களை மாதிரி நர்ஸ் யாராவது எடுத்து என்னன்னு கேட்போம். சில சமயம் அவர் இருக்கிற இடத்துல இன்டர்நெட் ஒழுங்கா வராம டவர் கிடைக்காது, அதனால பேச முடியாது. சார் உங்ககிட்ட போன் பேசாம இருக்கிறதுக்கு இப்படி எத்தனையோ காரணம் இருக்குது பாட்டி. நீங்க பாட்டுக்கு எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு சாப்பிடாம கிடந்து வீணா உடம்ப கெடுத்துக்காதீங்க என்று தங்கம்மாளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள் ஜீவா. அவளுக்கு எப்படியாவது பாட்டியை ஒரு வாய் உணவையாவது சாப்பிட வைத்துவிட வேண்டும் என்கிற ஆர்வம். பாட்டிக்கும் ஜீவாவுக்கும் இடையே நடந்த சம்பாசனைகளை கேட்டுக்கொண்டே உள்ளே மகனுக்கு பாலூட்டி கொண்டிருந்தாள் மஞ்சரி. கைகள் பிள்ளையை தாங்கி பிடித்திருக்க, கண்கள் தானாக கலங்கி கண்ணீரை சிந்திக் கொண்டிருந்தன. போனை எடுத்து அதை பாஸ்வேர்ட் போட்டு மூடி வைத்திருந்த ஒரு ஃபோல்டரை திறந்து மனோரஞ்சனின் போட்டோக்களை பார்த்தாள். இந்த போட்டோக்கள் அனைத்தும் அவர்கள் காதலிக்கும் போது மனோரஞ்சன் அவளுடைய போனுக்கு அனுப்பி வைத்தவை. சென்னையில் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது, பிறகு வெளிநாட்டில் சிறப்பு மருத்துவம் படிக்க சென்றபோது, சுற்றுலாக்கள் சென்றபோது என்று எல்லாம் அவன் தனித்தனியாக எடுத்த போட்டோக்கள் அனைத்தையும் அவளுடைய போனுக்கு அனுப்பி வைத்திருந்தான். மேலும் அவர்கள் இருவருமாக சேர்ந்து எடுத்துக்கொண்டது, ஒருவரை ஒருவர் தனித்தனியாக எடுத்துக்கொண்டது என ஒன்று விடாமல் அனைத்தையும் பதிவு செய்து வைத்திருந்தாள் மஞ்சரி. அவன் தனியாக இருந்த போட்டோக்கள் ஒவ்வொன்றையாக தனித்தனியாக தடவி தடவி முத்தமிட்டு அழுது கொண்டிருந்தாள் மஞ்சரி. கொடுத்து வைக்காத பாவி என்றொரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை முழுமையாக தனக்குத்தான் பொருந்தும். இல்லை என்றால் இப்படி ஒரு அழகனை, அன்பானவனை, அவள் மீது உயிரை வைத்திருப்பவனை வேண்டாம் என்று சொல்லும் அவல நிலை அவளுக்கு வந்திருக்குமா? அவள் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த அவனுடைய முகம் எப்படி அடிபட்டாற் போல கசங்கி போய்விட்டது. அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் எவ்வளவு துடித்திருப்பான்! மனதளவில் எந்த அளவிற்கு நொந்து போயிருப்பான்! ஆனால் வேதனையெல்லாம் அவனுக்கு மட்டும்தானா? அவளுக்கு இல்லையா? எப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்தை அவள் இழக்க துணிந்திருந்தால் அவனை அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி விரட்டி அடித்திருப்பாள். ஏன் அது இந்த பாட்டிக்கு புரியவில்லை? சொல்லி புரிய வைக்க வேண்டும். இல்லையென்றால் சாப்பிடாமல் கிடந்து அப்புறம் வேறு ஏதாவது உடம்புக்கு வந்துவிடப் போகிறது என்று கவலைப்பட்ட மஞ்சரி தூங்கிவிட்ட மகனை தோளில் போட்டு தட்டி தொட்டிலில் கிடத்திவிட்டு வெளியே வந்தாள். இன்னமும் பாட்டிக்கும் ஜீவாவுக்குமான வாக்குவாதம் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. பாட்டி திட்டுவார்களே என்று பெயருக்கு கொஞ்சமாக சாப்பிட்டாள். ஆனால் போதவில்லை போல. வயிறு பசித்தது. கிச்சனுக்குள் போய் தண்ணீராவது குடிக்கலாம் என்று அந்த பக்கமாக திரும்ப, அதற்குள் வெளியே காலிங் பெல் அடித்தது. நீ இரு ஜீவா, நான் பார்க்குறேன் என்று இவள் சொல்ல, இல்லை மேடம், நான் பார்க்குறேன் என்று போய் கதவை திறந்தாள் ஜீவா. கண்களில் அலட்சியமும் இதழோரம் ஏளன சிரிப்புமாக உள்ளே வந்தவளை கண்டதும் நெஞ்சை பிடித்து கொண்டார் பாட்டி. மஞ்சரிக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. காரணம், உள்ளே வந்தது வேறு யாருமல்ல, தங்கம்மாள் பெற்ற தருதலையும் மஞ்சரியை பெற்ற பிசாசுமான ராஜாத்தி. மழை வரும்.